Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நாம hair straightening எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் using this Philips hair straightener. இது நான் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஃபைனலி நான் ஒரு 2 years வாங்கணும்னு பிளான் பண்ணி வாங்கினேன் இங்கே அயர்லாண்டு வரத்துக்கு முன்னால். ஸோ இது நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிஜமாகவே குயிக்காக ரெடி ஆகிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் நம்ம ஹேர் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் சம்டைம்ஸ் செம்மையாக செட் ஆகிடும். பட் எங்கேயாவது நம்ம வெளியில் கிளம்பும் போது கச்சம் முச்சான ஒழுங்காகவே செட் ஆகாது. நமக்கு அது மைண்டுக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும், ஹேர்ஸ் கரெக்டாக இல்லைன்னு. ஸோ இந்த வீடியோவில் இது யூஸ் பண்ணி எப்படி நான் ஹேர் செட் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன் வாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் காய வச்சிட்டேன். டைரெக்டாக நான் எப்போயுமே ட்ரையர் போட மாட்டேன். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது தான் நான் ட்ரையர் போடுவேன். ட்ரையர் நான் இங்கே தான் யூஸ் பண்ணுறேன். இந்தியாவிலலாம் ஃபுல்லாக ஏர் ட்ரை தான். எனக்கு ட்ரையர் யூஸ் பண்ணணும்னு தோணுது கிடையாது. எனக்கு அவசியமும் இருந்ததில்லை. ஏன்னா நான் குயிக்காக கிடுகிடுன்னு ரெடி ஆகணுன்ற மாதிரி இல்லை. நான் ஆஃபீஸ் கோயிங் பர்சன் இல்லை. ஸோ அதனால் எனக்கு ட்ரையர் நான் யூஸ் பண்ணதில்லை. பட் இங்கே வந்தோன்னே இங்கே என்ன தான் ஏர் ட்ரை பண்ணாலும் காய வைக்கிறதுக்கே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அதனால் நான் ட்ரையர் வாங்கிட்டேன். ஒரு செகண்ட் வீக்கே வாங்கிட்டேன். இங்கே நான் வாங்கின ட்ரையர் ட்ரெஸமி பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இதில் என்னென்னா 3 செட்டிங்ஸ் இருக்குது அண்டு கூல் ஷார்ட் பட்டனும் இருக்குது. ஸோ எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா தின் ஹேர் தான், திக் ஹேர்லாம் கிடையாது. ஸோ நான் எப்போயுமே லோ செட்டிங் யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த நாசல் இது போட்டு தான் ட்ரை பண்ணணும். டைரெக்டாக நான் ட்ரை பண்ணக்கூடாது. அண்டு ஸ்டைலிங்னால் இது மஸ்ட். இதோடையே வந்துடுது. ஒருவேளை இல்லைனாலும் இது நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க. எப்போயுமே ட்ரையர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே எப்போயுமே யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ நான் பிளண்ட் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையர் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ட்ரை பண்ண ஹேரில் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போவும் இந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு அந்த ஸ்ப்ரே ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் ட்ரையிங் டூவில் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் டூவில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈரமாக இருக்கும் போதே பண்ணாதீங்க. இப்போது ட்ரையர் போடலாம். எப்போயுமே ட்ரையர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப க்ளோஸில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஃபிங்கர்ஸை நல்லா ஹேர்க்குள்ளே விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகி ஈஸியாக உள்ள ஏர் ஃப்ளோ ஆகி சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அண்டு மேலேருந்து கீழே பண்ணுங்கள், கீழேருந்து மேலே பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்னர் இது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் தான் பண்ணணும். அதுதான் ஹேருக்கு சேஃபு. ஓகே, இப்போது ஹேர் ட்ரை பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு ஹேரை செக்ஷன் பண்ணிப்பேன். எப்போயுமே ஹேர் செக்ஷன் பண்ணிவிட்டு பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். எது ஃபினிஷ் பண்ணிட்டோம், எந்த செக்ஷன் பண்ணல அப்படின்றது நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்போவும் பேக் செக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் செக்ஷன் பண்ணுவேன். எனக்கு டென்சிட்டி கம்மின்றதுனால சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, செக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டு எந்த ப்ரஷ் எடுக்கணும்னு. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இதை ஆன் பண்ண உடனே இந்த லைட் பிளிங்க் ஆகும். அது ஒரு 20 செகண்ட்ஸில் ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே கண்டினியூஸாக எரியும். அப்போ ப்ரஷ் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஹீட்டு செட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா இதில் 2 டெம்பரேச்சர் இருக்குது, 170 அண்டு 200. நான் பார்த்திங்கன்னா 170 தான் யூஸ் பண்ணுவேன் என்னோடய தின் ஹேர்ன்றதுனால. இதில் 3 டெம்பரேச்சர்ஸ் கூட இருக்குது. அது இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறேன். இது நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பிலோ 3000 தான். சம்திங் அரவுண்ட் 2750, 799 அந்த மாதிரி வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா BHH880. ஒரு செக்ஷன் நான் முடிச்சிட்டேன். பார்த்திங்களா,
டிஃப்ரென்ஸு செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இதில பண்ணுறது. இது வந்து நீங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேவியா வேணும்னா, ஸ்ட்ரெயிட்னரை எண்ட்ல கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா, வேவியா செட் ஆகும் ஹேர். பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். செம்ம ஈஸிங்க. சூப்பரா செட் ஆகிடும் ஹேரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஹேர் செட் பண்ணி எவ்வளோ லாங் லாஸ்டிங்னா, எனக்கு வந்து என்னோட நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்குமே அப்படியே நீட்டா இருக்குங்க ஹேரு. நீங்க வந்து ப்ரஷ்ஷை வச்சுட்டு ஸ்லோவா மூவ் பண்ணணும். ஃபாஸ்ட்டா பண்ணாம கொஞ்சம் ஸ்லோவா வச்சிங்கன்னா, டக்கு டக்குன்னு வந்து செட் ஆகிடும். எனக்கு வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணணும்னு ரொம்ப வருஷம் ஆசைங்க. எப்போன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் டிவியில் ஆலியா பட் வந்து டக்கு டக்குன்னு பண்ணி காட்டுவாங்கல்ல. ஸோ அதை அதை பார்க்கும்போதே வாவ்! எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் அப்போல்லாம் எனக்கு வந்து ஹேர் டென்சிட்டியே கிடையாது. ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒன்ஸ் நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் என் ஹேர் க்ரோத்தே ஆக ஆரம்பிச்சது. இப்போவே நான் கம்மின்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு இதை விட கம்மியாக இருக்கும்னா பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஹேர் கட்லாம் பண்ணதே கிடையாது. எனக்கு ஹேர் டென்சிட்டி இல்லாததுனால. ஒன்ஸ் ஹேர் க்ரோத் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் டென்சிட்டி வந்ததுக்கப்புறம் தான் நான் ஹேர் கட் பண்ணணுன்னே ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணி எல்லாரும் பண்ணியிருக்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும். நம்மளால இப்படிலாம் பண்ணிக்க முடியலையேன்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து நான் ஒரு நார்மல் ஸ்ட்ரெயிட்னர் இருக்குங்கல்லங்க ஃப்ளாட்டா, அந்த மாரி அந்த ஸ்ட்ரெயிட்னர் வந்து ஒண்ணு வந்து ஒரு மெக்ரான் கம்பெனிலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு தானே ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நார்மலான ஒரு ஸ்ட்ரெயிட்னர் வாங்கி ட்ரை பண்ணேன். ஆனால் அது பயங்கர ஹீட்டு இது பண்ணோம். ஸோ இப்போ இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. யூசுவலாவே நீங்க வந்து நம்ம நார்மல் கோம்புக்கும், இந்த ப்ரஷ் டைப் கோம்பும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த ப்ரஷ் டைப் கோம்பே நமக்கு வந்து ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி தரும். அது யாரும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவே நல்லா சூப்பரா பண்ணும். ஸோ இதுதாங்க என்னோட ஹேரோட ஸ்டோரி. இப்படி எல்லா செக்ஷனுமே பண்ணிவிட்டு ஃபைனலி வந்து எல்லா ஹேரையும் நீங்கள் முன்னாடி போட்டு ஒரு டைம் வந்து நல்லா கோம் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் சைட் போட்டிங்கன்னா ஹேர் இன்னுமே டென்ஸாக தெரியும். நீங்கள் நார்மலாகவே ஒரு கோம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி பண்ணிவிட்டு போட்டால் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவுன்ஸியாக தெரியும் ஹேரு. எவ்வளோ பவுன்ஸியாக தெரியுது பாருங்கள். இந்த லாஸ்ட் ஸ்டெப் பண்ணும்போது நான் ஸ்ட்ரெயிட்னரை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். ஆல்ரெடி இருக்கிற ஹீட்டே போதும் ஃபினிஷிங்க்கு. ஃபைனலாக வந்து சீரம் அப்ளை பண்ணிடணும். நான் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரீக்ஸ் சீரம் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னால் வந்து லிவான் சீரம் யூஸ் பண்ணேன். இது வந்து இப்போ நான் ஹேர் கட் பண்ண போனப்போ அங்கே வந்து இது அப்ளை பண்ணாங்க. எனக்கு ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் வந்து வாங்கினேன். அண்ட் இது யூஸ் பண்ணவும் நல்லா இருக்குது. நான் ரெகுலராக பண்ணுற ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து டக்குன்னு போட்டு காட்டுறேன். நம்ம எல்லாருமே போடுறது தான். அது போடும்போது ஹேர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஹேர் எடுத்து கிளிப் போட்டுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி போட்டுப்பேன். பேக் சைட் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து போனிடெயில். மேக்ஸிமம் வந்து நான் போனிடெயில் தான் போட்டுப்பேன். என்கிட்ட பேபி இருக்கிறதுனால ஹேரை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான்னு நான் மேக்ஸிமம் போனி தான் போட்டுப்பேன். எவ்வளோ பவுன்ஸியாக தெரியுது பாருங்கள் போனிடெயில். அவ்வளோதாங்க. ஸோ லாஸ்ட்டாக அந்த ஸ்ட்ரைட்னரில் இருக்க ப்ரஷ்ஷில் இருக்க ஹேர்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஹீட்லாம் வந்து போனதுக்கப்புறமா பேக் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.